ஹாய் யூஸ் வெல்கம் டு மை சேனல். இப்போ நாம் எங்கே நிற்கிறோம்னா நேற்று நின்று அதே இடத்துல நிற்கிறோம். நேற்று நின்று அதே இடமாண்டா எனக்கு பின்னுக்கு நெடுந்தீவுண்ட பிரதேச செயலகம் இருக்குது. பிரதேச செயலகத்துக்கு இங்கே நாம் என்னத்துக்கு வந்திருக்கிறோம்டா, இது வடமாகாண ஆளுநர் வரையை வந்து நெடுந்தீவு மக்களோட குறைகளை கேட்கறதுக்காக வேண்டி நேரடியாக விஷயம் செய்திருக்கிறோம். அந்த விடயத்தில் அவருக்கு நெடுந்தீவுக்கு வந்து நெடுந்தீவு மக்களோட காய்ச்ச விஷயங்களை நான் பார்த்த விஷயங்களும் உங்களை காட்டலாமென்று வந்திருக்கிறேன். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இந்த பட்டதாரிகளுக்கு வந்து வேலை வாய்ப்பு வழங்கப்படும் சொல்லி சொல்லப்பட்டு இருக்கின்றது. ஆனாலும் இந்த அதுவும் போட்டி பரீட்சை வைத்து அதிலே மிச்ச பேரை காட்டி பிறகு இன்டர்வியூ எடுத்து அதிலே ஒரு கொஞ்சம் பேர் தான் அது முடிக்கிறது ஒரு சாத்தியமாக காணப்படுது வளமையாக. குறிப்பாக இந்த வருடம் இந்த நெடுந்தீவிலே இந்த பாடசாலைகளிலோ அல்லது இந்த பிரதேச செயலகத்திலோ வந்து வெற்றிடங்கள் இருக்கின்றன. அந்த வெற்றிடங்களுக்கு இந்த நெடுந்தீவிலே இருக்கின்ற இந்த கிட்டத்தட்ட 20 வேலைகள பட்டதாரிகளுக்கும் ஒரு வேலைவாய்ப்பினை எங்களுக்கு ஏற்படுத்தி தருமாறு கேட்டுக்கொள்கின்றோம். இந்த மாதிரி இங்கே விற்கிறீங்களா உங்கள் வழியாக லேண்ட் பண்ணிக்கிறீங்க? இல்லை நான் இந்த படத்தோட கலைக்கிறேன். அந்த படத்தில் ஜெர்சியை வாக்குல நாய்கள் பயங்கரமா இருக்கு ரோட்ல. நேவியில மட்டும் விட்டுருவாங்க நாய்கள் எல்லாத்தையும். நேவியில ஃபுல் நாய்கள் இருக்கு போலீஸ் ஸ்டேஷன். ஏன்னா அங்கதான் ஃப்ரீயா சாப்பாடு கிடைக்குது. அதனால அந்த நாய்களால பயணம் பண்ண முடியல. முதலாவது பிரச்சனை. ரெண்டாவது மூன்றாவது அந்த மின்சாரம் போதுமான அளவு இருக்கிறது அப்படின்னு இப்ப சொன்னாங்க. போதுமான அளவு தெரு விளக்குகள் என்பது தெருவு தான். நம்ம ஊர்ல தெருவே இல்லை, அதனால பிரச்சனை இல்லை. இருக்கிற மக்கள் பாதிக்கிற தெருவுக்காவது தெரு வைத்திருப்போம் நாங்க நினைக்கிறோம். அடுத்த சட்டத்தை முட்டி சொல்லணும்னு சொன்னா 103 இலங்கை அரசு கவனம் எடுக்கணும். தடை செய்யப்பட்டது இப்ப ஒதுக்கு பாருங்க எல்லாரும் தடை செய்யணும் எல்லாத்தையும் தடை செய்யணும் எப்ப அவர்களை கேட்டுக்கொண்டு அடுத்த கட்டம் ஐயா சமாசத்தை வைக்கிறது முதலையா சமாசத்திற்கு ஒரு காணி மற்ற ஒரு கட்டிடம் இல்லையா. சமாசத்துக்கு நிரந்தர கட்டிடமும் இல்லை, காணியும் இல்லை. பார்த்தா சமாச தெரிவுக்கு நீங்க போறீங்க, அதுக்கு ஒரு வழி செய்யுங்க. ஒரு காணி ஒன்று எடுத்து சாத்தியா செய்யுங்க, கட்டிடம் இல்லையா. அடுத்த நிர்வாகம் தெரியலையா நடத்த போறது சமாசத்துல. அதாவது ரோட்டுக்கு தெரியல பிடிக்காது. இந்த கடற்கரையில் இருக்கிறவங்க ஆடு மாடுகளா இருக்கு. லைட்டு எல்லாம் போட்டு லைட்டே 3000 ரூபாய், சென்சர் 2000 ரூபாய்க்கு இருக்கு, 1000 ரூபாய் இருக்கு. அப்ப அந்த கூலி கேட்கறதால அதை கூட்டி கொண்டு எல்லாமே இருக்கு. இப்ப நீங்க அந்த புரியாம கூட்டி தாரதுனால நான் உடனடியாக இப்ப 100 லைட் 50 லைட்டு மீதி வீதிக்கு போட்டுறதுக்கு நீங்க ஒரு ஏற்பாடு செய்யலாம். நாங்க லைட் தான், நீங்க லைட் தான், நாங்க லைட் புரியாத தாரம்னு சொன்னாலும் சென்சர் வாங்கிட்டாங்க, பைப்பு வாங்கிட்டாங்க, சீவிக்கு 3000 ரூபாய் கூலி வைக்கிறீங்க. அந்த 2-3 காணிகளை நடந்தால் அந்த உதவி போய் பார்க்க வேண்டியதாக காணப்படுவது. அதாவது வந்து 2-3 காணிக்காரரும் தங்களோட பிரிவுகளை பயனடைய முடியாத காரணம் இருக்கிறது. அதுதான் ஒரு நிரந்தர வீதி இல்லாத காரணத்தால் அந்த வீடுக்கும் ஒரு ஏற்பாடு செய்கிறவங்க மட்டும்தான் வரும். பயத்து நிவாரணத்தினூடாக போக்கன் மூலம் தண்ணி தரப்படுது. இருந்தும் அதில் துரித நடைபெறவில்லை. காரணம் தனி ஞாயிற்றுக்கிழமைகளில் அவர்களது டிரைவர் ஓய்வெடுப்பதனால் தனி ஞாயிற்றுக்கிழமைகளில் தண்ணீர் கட்டுப்பாடு நிலவுகிறது. அந்த நேரங்களில் சாதாரணமாக பேஷன்களை தண்ணீர் பிரச்சனையாக யார் போதனா வைத்தியசாலைக்கு அனுப்ப வேண்டிய காரணம் இருந்தது. அவர்களது நோய்களை சாதாரணமாக இருந்தும் தண்ணீர் அல்லாத காரணத்தால் அவர்களை போதனா வைத்தியசாலைக்கு மாற்ற வேண்டிய துப்பாக்கிகள் இருந்தது. அதை அவர்கள் வைத்தியசாலை நடவடிக்கைகளோடாக மேற்பாடுகளை மேற்கொள்ள உத்தேசிக்கப்பட்டும் அதை நடைமுறைப்படுத்தாமல் சென்றது. எங்களோட சங்கத்தால நிதி பற்றாக்குறையானபடியால் ஏதோ செய்ய வேண்டும் பாராளுமன்ற சதீதன் அவர்கள் ஒரு மில்லியன் தருவதாக எங்களுக்கு அனுப்பியிருக்கின்றார். அந்த படகை நாங்கள் நீங்களும் வராது. ஏனென்றால் படகை வருடத்துக்கு ஒரு முறை ஏற்றி இறக்க வேண்டியிருக்கு. ஏற்றுவதற்கு மட்டும் 1,80,000 ரூபாய். முக்கியமானது. இரண்டாவது இந்த
நெடுந்தீவுடைய துறைமுகம் ஒரு மிக முக்கியமான ஒன்று. அப்பொழுது அந்த துறைமுகத்தை நாங்கள் செய்வதற்குரிய நடவடிக்கைகளை நாங்கள் எடுத்துக்கொண்டு இருக்கிறோம். அவை அந்த வகையில் அது ஒரு முக்கியமான ஒன்று. அது மட்டுமில்லை, அந்த குடியேற்றுவான் துறைமுகத்தை கூட விஸ்தரிக்கின்ற பொழுது நெடுந்தீவினுடைய அந்த இங்கவாத கப்பலை செய்வதற்கு அந்த முனையை மட்டும் அதற்கு தனியான ஒன்றை செய்வதற்கும் நாங்கள் ஏற்கனவே நாங்கள் வேண்டியது அந்த வகையில் நாங்கள் செய்யக்கூடியதாக இருக்கொண்டு எதிர்பார்க்கிறோம். மற்றது இங்கே இருக்கின்ற அனைத்து விதமான பிரச்சனைகளை எல்லாம் தீர்வு காண முடியாது. மற்றது செய்யலாது, உடனடியாக செய்யலாது. உங்களுக்கு தெரியும். நாங்கள் J1 J2 மக்கள்லாம் அதிகபட்சம் பாவிக்கிறதாலும் அதிகபட்சம் அதால் பிரயோசனப்படுறதும் அதோட பாதிக்கப்படுறதும் அவ்வளோ தான். அப்போ அதால் என்ன பிரச்சனைன்னு சொன்னால், இது சம்மந்தமாக உடனடியாக கரிசனையில் எடுத்து முதலாக இதுதான் அந்த கட்டமாக ஆரம்பிக்கப்படும்னு சொல்லியிருக்கிறாங்க. எங்களுக்கு நம்பிக்கை இருக்குது. புதிய ஆளுநர் உடனடியாக செய்வார்ன நம்பிக்கை இருக்குது. அதே நேரம் அவருடைய முதலாவது பிரதேச செயலற்ற இதுவும் நெடுந்தீவில் இடம்பெற்றதாலையும் அவர் நெடுந்தீவில் செயலர் இருந்தாலும் நெடுந்தீவு மக்களோட குறை நிறையில் அவருடைய நேரடியாக தெரிஞ்சவர் என்ற இதிலும் இதனால் அவர் செய்வார்ன நம்பிக்கையாக இருக்குது எங்களுக்கு. நன்றி.